சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்டிவி கிச்சன் சேனலில் சில்லி சிக்கன் செட்டிநாடு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 65 மசாலா தூள் போடுறோம், ஒரு 3 ஸ்பூனு. அடுத்தது மஞ்சள் தூள் போடுறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடலாம். அடுத்தது உப்பு போடலாம். உப்பு உங்கள் தேவைக்காக சேர்த்துக்கணும். அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம், அது ஒரு 2 ஸ்பூன் போடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள். அடுத்தது தயிர் ஒரு அரை கப் போட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 400 கிராம் இருக்குது. ஒரு சின்ன நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உப்பு காரம் உங்கள் தேவைக்காக பார்த்துக்கோங்க. தயிர் சாப்பிட்றதுக்காக ஊற்றுறீங்க. நிறைய பேர் தயிர் ஊற்ற மாட்டாங்க, நான் தயிர் ஊற்றிருக்கேன். ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்செடுத்துடலாம். நம்ம சிக்கன் 2 ஹவர்ஸ் ஊற வச்சிட்டோம். அது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நீங்கள் இதை பிடிக்காம பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டிங்க உடையாம வரும். நான் இதை யூஸ் பண்ணிக்கிற மசாலா எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ண மாதிரி அவசர மசாலா தான். சில்லி சிக்கன் ஒரு தண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா அப்போ தான் மசாலா வரும். சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஆயில் பேப்பரை யூஸ் பண்ணிங்க, கீழே டிஷ்யூ யூஸ் பண்ணிங்க, ஆயில் இல்லாமல் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.